ஜம்மியத் யூத் கிளப்னா என்னது? அநீதம் இழைக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி நீதத்தை வாங்கி தரக்கூடிய போராட்ட குணம் உள்ள வாலிபர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. எல்லா இடங்களிலும் நிம்மதி இருக்க வேண்டும். இந்த நாடு பாதுகாப்பு பெற்றதாக மாற வேண்டும். இந்த நாட்டை உலக நாடுகளினுடைய தரவரிசையில் முன்னேற்றி காட்ட வேண்டும். பிற மதங்களை சகித்து வாழக்கூடிய மக்களை உற்பத்தி செய்ய வேண்டும். இதற்காக வேண்டி அரசினுடைய கண்காணிப்பில் நடைபெறக்கூடிய பாரத் ஸ்கவுட், என்னங்க பாரத் ஸ்கவுட் எல்லாருக்கும் தெரியும்ல? ஒன்னு என்சிசி, இன்னொன்னு என்னது ஸ்கவுட். பாரத் ஸ்கவுட்டோட ஜம்மியத் சேர்ந்து ஜம்மியத் யூத் கிளப் அப்படிங்கிறத நாடு முழுவதிலும் அறிமுகப்படுத்துகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? இளைஞர்களுக்கு தங்களுடைய உடல் ரீதியான பலத்தை அதிகப்படுத்துவது, சிந்தனை ரீதியாக அவர்களை ஒழுங்கானவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற்றுவது. என்ன சிந்தனை ரீதியாக ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற்றுவது? இந்த பிள்ளைங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. காலையில் ராத்திரி படுத்துட்டு காலையில் உங்களை எத்தனை பேர் போர்வையும் மடித்து பெட்டை உதறி மடித்து அதுக்குரிய இடத்துல வச்சுட்டு அதுக்கு பிறகு பல் தேய்க்க போறது? அவங்க மட்டும் கை தூக்குங்க. அது யார் நம்ம உண்மை செய்யறது? அவங்க தலையெழுத்தா? வேலைக்காரவங்களா? நமக்கு வேலைக்கார பைத்தியமா உங்களுக்கு? ஏன் அந்த தாய் ஒரு தடவை கூட உங்கள்ட்ட சொல்லலை? அது பாசத்தில் சொல்லாங்க. நீங்க இப்படியே வளர்ந்தீங்கன்னா பள்ளிவாசலில் கிடக்கிற குப்பையை கூட வெளியெடுத்து போட மாட்டீங்க, அது இறந்துட்டு போட்டுன்னு விட்டுருவீங்க. ஏதாவது ஒரு வேலை அவசரமா யாராவது ஒரு ஆக்சிடென்ட்ல மூத்தா போக கிடக்குறான்னா இப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க, அவனுக்கு உதவி செய்ய மாட்டீங்க. ஏன்? அடிப்படையிலேயே நம்மை ஒழுங்காக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு என்ன இல்லை, பயிற்சி இல்லையே. உங்களை எதுக்கு சொல்லணும்? என் பையன் எடுத்து மடிச்சு வைக்க மாட்டான், என் பையனே எடுத்து மடிச்சு வைக்க மாட்டான். ஒண்ணு சோம்பேறித்தனம், இன்னொன்னு யாராவது செஞ்சுக்கிடுவாங்க. இந்த சிந்தனை ரீதியாக இதை எடுத்துரும். ஸ்கவுட்ல போனா அங்க பயிற்சியே எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில எழுந்ததுல இருந்து உன்னுடைய வேலை எதை எதை நீ எப்படி எப்படி பார்க்கணும். எந்திரிச்ச உடனே பெட்டை மடிச்சு வைக்கிறது, அங்க போன உடனே ஒண்ணு மெத்தையில எல்லாம் தூங்க வைக்க மாட்டாங்க. நல்ல வனாந்திரத்துல போட்டு தார்பாலை போட்டு அதுக்கு மேல ஒரு துணியை போட்டு அதில் படுக்க வச்சிருவாங்க. கொசு கடிக்கும். கொசுக்கடியில இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? ராத்திரி உரிய நேரத்தில் எத்தனை பேர் கரெக்டா 9:30 மணிக்கு தூங்கிடுவீங்க சொல்லுங்க? 9 நீங்க தூங்கிடுவீங்க. வேற இல்ல. கரெக்டா எத்தனை பேர் 2 மணிக்கு தூங்குவீங்க ராத்திரி? சரி, 1 மணிக்கு, 12 மணிக்கு, 11 மணிக்கு. ரொம்ப வெக்கம். 11 மணி 12 மணிக்கு முன்னாடி, அதுவும் கிராமம் இதெல்லாம். 3 மணிக்குன்னு கேட்கலையே. சரி, அது வரைக்கும் என்ன வேலை? தலைவன் இருக்கான்ல, கோடி கோடியே சம்பாரிச்சு தரான்ல, அத்தாவும் பார்க்குறாரு, அம்மாவும் பார்க்குறாங்க, பையனும் பார்க்குறான், மருமகனும் பார்க்குறான், மருமகனும் பார்க்குறான், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுக்கிறாங்க. நேரத்துக்கு தூங்குறது கிடையாது, நேரத்துக்கு எழும்புறது கிடையாது.
எழும்பின பிறகு நம்முடைய வேலைகளை நம்ம செய்யறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இஸ்லாம் இது எல்லாத்தையும் சொல்லி தருது. இஸ்லாம் ஜமாத்துல போனீங்கன்னா இது எல்லாத்தையும் கத்து தந்துருவாங்க, ஆனா செய்யறது இல்லை. அதே போல ஒரு படாடோபமான வாழ்க்கை, எனக்கு பைக் வேணும், இன்ன வெர்ஷன்ல உள்ள ஸ்மார்ட் போன் வேணும், ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது. தன்னோடு சேர்ந்த பணக்கார சிறுவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே போல நானும் இருக்கணும்னு நினைக்கிறது. வாலிபர்களிடத்துல இந்த மோகம் அதிகமாக எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அந்த செல்போனையோ அந்த பைக்கையோ வாங்கி தரலன்னா 3வது மாடியிலிருந்து தற்கொலை செஞ்சுக்கிறவன் மிரட்டுறான் அத்தா அம்மாவை. அவங்களும் என்ன செய்யறாங்க, கடனை உடனே வாங்கி கொடுத்துட்டு அந்த கடனை கட்ட முடியாம அவஸ்தைப்படுறாங்க. ஒண்ணு இவன் தற்கொலை செஞ்சுக்கிறான், அல்லது கடனை கட்ட முடியாம அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சீர்திருத்தமான ஒரு சமூகம் வளர வேண்டும் என்றால் வாலிபர்களை சீர்திருத்துவது ரொம்ப அவசியம். வாலிபர்கள் எப்போ வராங்க ஜும்மாவுக்கு? எப்ப வாலிபர்கள் வராங்க? மெம்பர் படியில மெம்பரை விட்டு இறங்கும் போது தான் வருவான். கேட்கும் போதே என்ன கேட்பான், தொழுகை எத்தனை மணிக்குன்னு கேட்பான், பயான் எத்தனை மணிக்குன்னு கேட்க மாட்டான், குத்பா எத்தனை மணிக்குன்னு கேட்க மாட்டான், தொழுகை எத்தனை மணிக்குன்னு கேட்பான். நீங்க மெம்பரை விட்டு இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஓடி 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 வந்து சேருவான். வீட்டுல போய் சும்மா தொழுதுட்டேம்மா. இவன் எப்ப கிளம்புனா அப்படிங்கிறது தெரியாது, ஆனா ஜும்மா தொழுதுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா போய் வீட்டுல பிரியாணியும் நெய்ச்சோரையும் சாப்பிடுவான். அப்படின்னா அவனுக்கு தோதுவான முறையில தான் அவனை கொண்டு போகணும். அதுக்கு ரூஹானி தர்பியத் கொடுக்கணும். ஆன்மீக ரீதியான பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியத்தை நாம் இருக்கின்றோம். இது எல்லாத்துக்கும் மேல மனித நேயத்தை நம்முடைய வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எதிலையாவது சிக்கிக்கிறான், இப்படி அப்படிங்கிறான், ரொம்ப ஜெல்வாவா பேசுறான், சிக்கிக்கிறான். இதுல இருந்தெல்லாம் மீட் எடுக்கணும் அப்படின்னா இதற்கு தான் ஜம்மியத் யூத் கிளப். இது பல்வேறு விதமான பேர்களோட இருக்கு. இங்க சரியா நமக்கு பிரசன்டேஷன் வராததுனால என்னால அதை ஒழுங்கா பண்ண முடியல. இன்னைக்கு வாலிபர்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க, வாலிபர்களிடையும் பிள்ளைகளிடையும் ரொம்ப சேலஞ்சான ஒண்ணு என்ன சொல்லுங்க, முடிவெடுப்பது. அவனுக்கு உட்கார நீங்க உட்கார வச்சிருக்கீங்களா, இது பெரிய சேலஞ்சு. இத்தனை பிள்ளைங்க ஒரே இடத்துல ஒண்ணு கூடி நான் இவ்வளவு நாள் பார்த்ததே இல்லை. இதை விட அதிகமா கூடி இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு இது அதிகம். இவ்வளவு பேர் ஒன்று கூட வைக்கிறது, இந்த குழந்தைகளை ஒன்று கூட்டுவது, வாலிபர்களை ஒன்று கூட்டி வைப்பது இருக்குது. இதே ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். இரண்டாவது, பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக பிள்ளைகளை வளர வேண்டும். தாய் தந்தையர்கள் மதிக்கிறாங்களா? எத்தனை பேர் உங்க அத்தாவுக்கு காலை பிடிச்சி ராத்திரியானா காலை பிடிச்சி விட்டு அவங்கள தூங்க வைப்பீங்க? சொல்லுங்க. அத்தா சொல்றாங்க மௌன உங்க மகன்களை பாருங்க. ரைட், வெரி குட். தாய் தந்தையர்களை திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப அரிதாகிட்டே போகுது. வெங்காயம் வாங்கிட்டு வாடா, அங்க இருந்து உங்க போன் அடிப்பான், ஏய் வந்துடுறான், அந்த முக்கில வந்துடுறான், அந்த ரோட்டோரத்தில் வந்துடுறான், ஓடி வருவாங்க. ஒரு நயா பைசா போடுங்க, ஒரு நயா பைசா இவன் திங்கிறதுக்கு இவன் வாங்கி கொடுக்க மாட்டான். என்னன்னா வளர்க்க மாங்குளம் சுத்தி
சுத்தி இவனை கெடுக்கிறதுக்காக வேண்டி 4 பேர் ஒண்ணா சேர்ந்துட்டு இவன் அந்த மாதிரி பயிற்சி கொடுத்து வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு செயலை செய்துட்டு நீ வா அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் போய் 4 நாள் கழிச்சு திருப்பி வந்தாலும் அதை செய்ய மாட்டான். எங்க வீட்டுக்கு பால்கனில வந்து இது செடிகள் வச்சிருக்கோம். நாங்க எல்லாம் ஊருக்கு வந்துட்டோம். ஒரு வாரத்துக்கு ஊர்ல இருந்துட்டு மகன் அங்க வீட்டுல இருக்கிறான். அவன் சொல்றோம், ஒவ்வொரு நாளும் போன் பண்ணி சொல்றோம், செடி கரைச்சிருந்தா நீ தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து. ஒரு வாரம் கழிச்சு வர எல்லாத்தையும் கரைச்சி போயிடும். எவ்வளவு நேரம் ஆயிட்டு தண்ணி ஊத்துறதுக்கு? ஆமா, கரிஞ்சல்மான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட வாழ்வியலை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இரண்டாவது, ரூஹானியத்தா உள்ள தேவை. வெளியில போனீங்கன்னா ரொம்ப அதிகமாக போதைப் பொருட்கள் நடமாட்டம். இங்க இல்ல, மேலூரை பொறுத்தவரைக்கும் என்ன செய்தேன், பொதுவாக முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் கவர்மெண்டே போதைப் பொருட்களை விற்பனை செய்யும். உளவுத்துறையே கொண்டு வந்து போகுது. இதை விற்கிறவனும் முஸ்லிமா இருக்கிறான், வாங்குறவனும் முஸ்லிமா இருக்கிறான். அதை யாராவது தடுக்கிறதுக்கு போனா அவனுக்கு கொலையே பண்ண. போதை பொருள் கொலை நிறைய நடக்கும். முந்திய மாதிரி போதைப் பொருள்கள்ல முனபஸாகக்கூடிய கிடைக்கக்கூடியத எடுக்கிறவங்க முந்திய மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் ரெண்டாகி வாயெல்லாம் நாத்தடிச்சு அதெல்லாம் கிடையாது. கூலி எங்க வச்சுக்கிறான்? இன்னும் ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுறேன், புரியாதா? வாயில வச்சுக்கிறான். எல்லாருக்கும் தெரியும். மாத்திர மாதிரி தான் இருக்குது, சுங்க மாதிரி இருக்குது, நாத்த அடிக்காது. ஆனா ஆள் அப்படியே உட்கார்ந்துருப்பான், பேடிக்க மாதிரி உட்கார்ந்துருப்பான். இதுல இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இப்படி வந்து உட்கார வச்சுக்கிட்டு அல்லாஹ் இப்படி சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா கேட்கணும். ஏன் இந்த குழந்தைகளினுடைய மனோநிலையும் அவர்களுடைய உடல் வாகும் எப்படி இருக்கு அப்படின்னா இவனை துடிப்பா வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது விளையாட வைக்கணும், ஏறி சாட வைக்கணும், கடகடால் ஓட வைக்கணும். இதுக்காக வேண்டிதான் ஜம்மியத் யூத் கிளப் என்ன செய்து இந்த வாலிபர்களை சார்ந்து அவர்களுக்காக வேண்டி ஒரு ட்ரைனிங் சென்டர் பாரத் ஸ்கவுட்டோட சேர்ந்து ஜம்மியத் யூத் கிளப் வந்து ஒரு எம்ஓஇ போடுது, ஒரு ஒப்பந்தம். ஜம்மியத் யூத் கிளப் இந்த குழந்தைகளை பிள்ளைகளை கீழே இருந்தே இருக்குது. சின்ன குழந்தைகளா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு புல்புல்னு, அப்புறம் பெரியவங்களாகி பேசிக் ட்ரைனிங், அப்புறம் ட்ரைனர்ஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேர் இருக்குது, பாஸ்மான் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அடுக்கடுக்கா பேர் போகுது. ஒவ்வொரு ட்ரைனிங்லையும் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். இதை எப்படி